என்ன எல்லாரும் வாசல்லே நிக்கிறியா? அன்னைக்கு அண்ணன் காணா. அக்காவுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நெடுவாளி எட்டி நெடுவாளி ஒரு 5 நிமிஷம் இருந்துட்டு தலையை பின்னி போட்டுட்டு ஓடி வந்துடுறேன். ஏன் அன்னைக்கிலேக்கோ நீ தலையை பின்னி போட்டினா பாக்குறவளுக்கு அடையாளம் தெரியாது. சும்மா கொண்டையோட ஓடியா நல்லாத்தே இருக்கு. கொண்டையே நல்லா இருக்குன்னு சொல்றியட்டி. சரி சரி இந்த பைய எடுத்துக்கிட்டு வரேன் இருங்க. அன்னைக்கிலேக்காவும் அப்பப்ப காமெடி பண்ணிட்டு இருக்காங்கல்ல. அப்பாடி ஒரு வழியே கிளம்பிட்டோம் டி. வாங்க எல்லாரும் போவோமா? ஏ லூஸ் அன்னைக்கிலேக்கா, நம்ம என்ன கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு போகிறோம், சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறோம். நல்ல ஒரு கட்டை பையா கொண்டுட்டு வராமல் இப்போ தான் வயற்கொடியை கொண்டுட்டு வரையே. என்ன இது அசிங்கமா? இந்த மாதிரிலாம் அசிங்கமாக வந்தீங்கன்னா ஏன் கூட வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டேன் அம்மா. எட்டி நெடுவாளி அப்ப சூப்பர் மார்க்கெட் போறவங்க இந்த மாதிரி வயர் கூட கொண்டுட்டு வரக்கூடாதோ? வயர் கூட நல்லா நிறைய சாமான் அள்ளி வச்சு கொண்டுட்டு வர்றதுக்கு தாங்கும்னு நினைச்சேன். சரி சரி இதை கொண்டு வச்சுட்டு வேற பை எடுத்துட்டு வரேன். எக்கா என்னக்கா இது கையில கோணி பையி? எட்டிலா நீங்க தான் வயர் கூட கொண்டுட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இல்லட்டி, அதனாலதான் கோணி பைய தூக்கிட்டு வந்தேன். மாமா மாட்டுக்கு தீவனம் புண்ணாக்கு வாங்குறத இந்த பையில தான் வாங்கிட்டு வருவாரு. இதுல சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனா என்ன தப்பு? எட்டி நெடுவாளி சூப்பர் மார்க்கெட்ல தீவனம் தவிடு புண்ணாக்கெல்லாம் இருக்குன்னு சொல்லவே இல்லை. எட்டி மாடனே, அன்னைக்கிலேக்கா அடிக்கிற கூத்தெல்லாம் பார்த்தா எனக்கே சிப்பு சிப்பா வருது. நீ வேற மேற்கொண்டு என்னத்தையாவது கூத்தடிக்காத, பேசாம இருட்டி அது என்னதுன்னு செய்யுதுன்னு பார்ப்போம். யாட்டி இந்த பைய பத்தாதோ? அந்த வெள்ளை கலர்ல சாக்கு பைய ஒன்று இருக்கும்ல, அந்த சாக்கு பைய வேணும்னா எடுத்துட்டு வரவா? அதை நல்லா கைத்தை போட்டு இறுக்கி கட்டி தலையில தூக்கி வச்சுட்டு விறுவிறுன்னு வந்துட மாட்டேன். எக்கா முன்ன பின்ன செத்தாதான் சுடுகாடு தெரியும்பாங்க. அந்த கதையா நீ வேற யாக்கா அப்படி கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கிறவ? சூப்பர் மார்க்கெட்டுக்கு கோணி பையும் வயர் கொடியுமா எடுத்துட்டு வந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காம எங்களை மாதிரி ஏதாவது ஒரு கட்டப்பை இருந்துச்சுன்னா போய் எடுத்துட்டு வாக்கா போக்கா. ஏட்டிலா இம்புடி காடி சாமான தூக்கிட்டு வரையில கட்டப்பையோட கம்பு உடஞ்சிருமே, அதனால சாக்க கொண்டுட்டு வந்தோம்னா கட்டி தலையில தூக்கி வச்சுட்டு வந்துடலாம் நினைச்சேன். இதுக்கு என்னமோ இவளுக்கு இம்புட்டு வீஞ்சிக்கிறாளுங்க. சரி இருந்துட்டி நான் போய் உங்களை மாதிரி கட்டப்பையை எடுத்துட்டு வரேன். ஐயோ ஐயோ அன்னைக்கிலேக்கா ஃபர்ஸ்ட் டைம் சூப்பர் மார்க்கெட் போகும்போதே இவ்வளோ கூத்தடிக்கிறாங்க. சூப்பர் மார்க்கெட்டில் வந்து என்னெல்லாம் பண்ண காத்திருக்காங்களோ தெரியல. ஆமாடியே மாடனே நல்லா சொன்னப்போ. போதும் போதும் முட்டி, யாரையாவது பற்றி ஏதாவது விஷயம் கிடச்சிட்டா போதுமே உடனே வனசாக்கா வரைஞ்சு கட்டிட்டு வந்துடும் புறணி பேசுறதுக்கு. என்னடி நெடுவாளி போலாமா? கிளம்புவோமா? ஆத்தா வந்து சேர்ந்துட்டி ஆத்தா ஒரு வழியா. சரி வாங்க கிளம்புவோம் வாங்க. எடி வனசா யாராவது ஒருத்தி ஞாபகப்படுத்துங்கட்டி. 2 கிலோ கார கருவாடு, 2 கிலோ நகர கருவாடு, 1 கிலோ திருக்க கருவாடு வாங்கிட்டு வர சொல்லி என் மாமியா சொல்லி விட்டுச்சு. சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள நுழைஞ்சோன்னா கருவாடு வாங்கி ஓரமா வச்சுட்டு மற்ற சாமான் வாங்கினேன். இல்லைன்னா என் மாமியாட்ட என்னால் பேச்சு வாங்க முடியாது பார்த்துக்கிறங்க. எம்மாடி அம்மா, இந்த மாதிரி வேற என்னென்னலாம் பிளான் போட்டு வச்சிருக்கேன்னு இங்கேயே சொல்லியிருக்கா. நீ பாட்டில் சூப்பர் மார்க்கெட்டுக்கு கூட்டிட்டு போய் எங்களை அசிங்கப்படுத்திப்படாத சொல்லிட்டேன். ஏன் நெடுவாளி வீட்டில் கருவாடை திங்கவே மாட்டீங்களோ? மோந்து வாப்பீங்களோ? கருவாடு வாங்கணும் ஞாபகப்படுத்துங்கடின்னு சொல்றதுக்கு அசிங்கப்படுத்துறாங்களாம்ல. அப்படி என்னத்தவங்கள அசிங்கப்படுத்திட்டான்? எக்கா நீ லூஸா இல்லை லூஸ் மாதிரி நடிக்கிறியா? ஏய் என்னங்கட்டி 2 பேரும் மாற்றி மாற்றி பேசுறீங்களே என்ன? நான் பாட்டில் என் மாமங்கிட்ட உட்காந்து மளிகை லிஸ்ட்டு எழுதிக்கிட்டு இருந்தவள வாட்டி அண்ணாச்சி கடைக்கெல்லாம் இந்த காலத்தில் யார் போவா? எல்லாரும் சூப்பர் மார்க்கெட் வாங்க போவோம், எல்லா பொருளும் ஒரே இடத்துல கிடைக்கும்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டு இல்லாட்டி அப்படி சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டு கருவாடு வாங்கணும்னு சொன்னதுக்கு இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்களே என்ன? ஐயோ அன்னைக்கிலேக்கா நீங்கள் நினைக்கிறது மாதிரி சூப்பர் மார்க்கெட்டில் கருவாடு புண்ணாக்கு தீவன தவிடெல்லாம் கிடைக்காது. மளிகை கடையில் என்னெல்லாம் வாங்குறீங்களோ அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பொருட்கள் கிடைக்கும், அவ்வளவுதானே தவிர நீங்கள் நினைக்கிற பொருளெல்லாம் அங்கே வாங்க முடியாதுக்கா. கோவப்படாதீங்க, சொன்னால் புரிஞ்சுக்கோங்க. சரி சரி எனக்கு கருவாடெல்லாம் வேணாம், உப்பு கண்டை மட்டும் 1 கிலோ வாங்கி தரீங்களா? எக்கா உங்ககிட்ட நாங்கள் 3 பேரும் பேசி எங்கள் ஆவி சீவனெல்லாம் போக்க முடியாதுக்கா. போயிட்டு வர்றதுக்குள்ளே எங்கிட்ட அங்கே வர கலட்டிடுவோம் போல் இருக்கே. கருவாடு வேணும் உப்பு கண்டை வேணும்னு. எக்கா சூப்பர் மார்க்கெட்டில் கொண்டு போய் விடுறோம், உனக்கு என்னென்ன வேணுமோ நீனே கடைக்காரங்கிட்ட கேட்டு வாங்கிக்க சரியா? சரி சரி பேசிக்கிட்டே இருக்காம நிறைய கட்டுங்க. எனக்கு வீட்டில் 1008 வேலையை போட்டுட்டு நான் பாட்டில் உங்கள் பின்னாடி வந்தேன் பாரு, என்னையும் சொல்லணும். ஹேப்பா அடி ஒரு வழியாக சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு. அன்னைக்கிலேக்கா நீ தான் சூப்பர் மார்க்கெட்டை முன்ன பின்ன பார்த்ததில்ல, இதுதான் சூப்பர் மார்க்கெட்டு, நல்லா பார்த்துக்க. சரி சரி இங்கனையே நின்று பேசிக்கிட்டு இருக்காம வாங்கட்டி உள்ளேக்கே போவான். எட்டி நடுவாளி எம்போட்டு பெரிய கடையா இருக்கு பாருவே. வெளியே பார்க்கையில கூட இம்புட்டு உண்டா தெரிஞ்சிச்சு, உள்ளேக்கே வந்து பார்த்தா எம்போட்டு சாமான அடக்கி வச்சிருக்காங்க. அட ஆமாக்கா, உனக்கு வேணுங்கிறத பூரா அள்ளி போட்டுக்க சரியா? ஐயோ ஐயோ நம்ம எல்லாருக்கும் கட்டப்பையன் இந்த முன்னாடி இருந்த தம்பி வாங்கி வச்சானே, நம்ம போகையில திருப்பி கொடுத்துருவான்ல. அடுத்த வருஷம் தீபாவளிக்கு தாண்டி சவுளி எடுக்க போகணும், அது வரைக்கும் இந்த கட்டப்பையன் நான் என்ன செய்வேன்? அவன் பாட்டில் எங்கிட்டாவது தூக்கி போட்டுட்டா என்னட்டி செய்யறது? ஐயோ அன்னைக்கிலேக்கா நீங்கள் போன வருஷம் தீபாவளிக்கு வாங்கின கட்டப்பையை யாரும் தூக்கிட மாட்டாங்க, அது பத்திரமா அந்த தம்பிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம திரும்பி போகும்போது வாங்கிக்கலாம் சரியா? சரிடி மாடனே, எனக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் நான் ஒரு ட்ராலி எடுத்துட்டு வந்து எடுத்துக்கிறேன், நீங்கள் உங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கோங்க சரியா? வனசக்கா எனக்கு ஒரு ட்ராலி எடுத்துட்டு வாங்க, நானும் திங்ஸ் எடுக்கணும்ல. அன்னைக்கிலேக்கா அவளுகளோட நீனும் போய் உனக்கு வேணுங்கிற ட்ராலியை நீ போய் எடுத்துட்டு வா, நீனும் ஜாமான் எடுக்கணும்ல. சரிட்டி நெடுவாளி நானும் போய் அந்த வாளியை தூக்கிட்டு வரேன், அப்போ தானே நானும் சாமான அப்புறம் அள்ளி அதுக்குள்ளே போட முடியும்.
என்ன என்ன ஐட்டங்களோ சூப்பர் மார்க்கெட்டிலே தேடி பார்த்தால் கிடைத்து விடும் என்னோட பல்லுக்குச்சி தான். எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? ச்சே, ஞாயிற்றுக்கிழமை கறி மீன் தின்னுட்டா என்னோட ஓட்டப்பல்லுக்குள்ள போய் கறி மீனெல்லாம் சிக்கிக்கிறது. அதை குத்தி எடுக்கிறதுக்கு கையை விட்டு நோண்டுனா வாயெல்லாம் நாறுதுன்றாங்க வீட்டில் உள்ளவங்க. அதுக்கு ஒரு குச்சி தேடலான்னு பார்த்தா பல்லு குத்துற குச்சி எங்கே கிடைக்கும்? எட்டி நெடுவாளி, இந்தாட்டி வாளி. ஆமா, இந்த வாளிக்குள்ள எம்படி சாமான அள்ளி போட முடியும்? இதை போய் எடுத்துட்டு வர சொல்றட்டி நீனு. எக்கா, கக்கூசுக்கு யூஸ் பண்றதுக்கு வச்சிருந்திருக்காங்க, அந்த வாளி எதுக்கு இப்ப தூக்கிட்டு வர்ற நீ? எட்டிலா, நீங்க 3 பேரும் தானே வாளி எடுக்க போறோம்னு பின்னாடி போனியே. அப்புறம் நான் மட்டும் வாளி எடுக்காம சும்மா நிக்க முடியுமா? அதோட தான் நான் இந்த காடு பூரா தேடி போய் வாளியை பார்க்கறேன். ஒரு வாளியை காணோம். பாத்ரூம் பக்கத்துல இந்த வாளி இருந்துச்சு, அதோட தூக்கிக்கிட்டு யாருக்கும் தெரியாம ஓடி வந்துட்டேன்ல. எக்கா, அன்னைக்கிலேக்கா நான் உன்னைய பாத்ரூம் வாளியவா எடுத்துட்டு வர சொன்னேன். சாமா அள்ளி கொண்டு போய் வைக்கிறதுக்கு ட்ராலி எடுத்துட்டு வர சொன்னேன்க்கா, ட்ராலி எடுத்துட்டு வர சொன்னேன். அதாம்டி நெடுவாளி, வாளி எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த இம்புட்டு பெரிய சூப்பர் மார்க்கெட்ல இந்த ஒரு வாளி தான் பாத்ரூம்ல கிடந்துச்சு. அதை போய் நான் எடுத்துட்டு வரேன். வேற இந்த எந்த வாளியும் எங்கனக்குள்ள இல்லையட்டி. உன்னையெல்லாம் கூட்டிட்டு வந்து சூப்பர் மார்க்கெட்ல விட்டுருக்கேன் பாரு, என்னையே சொல்லணும். அட கொஞ்ச நேரம் இருக்கா, அவளுக்கு 2 பேரும் எடுத்துட்டு வருவாளுங்க, அதை பார்த்து நம்ம எடுத்துக்கிருவோம். எட்டி வனசா, என்னட்டி ஒரு வண்டியை தள்ளிக்கிட்டு போற சின்ன பிள்ளை கணக்கா? எக்கா வனசாக்கா, நல்ல வேலை என் நெஞ்சில பாலை வாத்தக்கா. ட்ராலி எடுத்துட்டு வர சொன்னதுக்கு இந்த அன்னைக்கிலேயேக்கா இந்த வாளியை தூக்கி கொண்டு வச்சிருக்குக்கா, அதுவும் பாத்ரூம் வாளிய. நான் என்னத்த சொல்லப்போ? நெடுவாளி, அவளுக்கு வாளி கிடைக்கல போட்டிருக்கு. எட்டி வனசா, உனக்கு வாளி கிடைக்கலையோ? அக்காவுக்கு மட்டும் ஒரே ஒரு வாளி பாத்ரூம்ல இருந்துச்சுடி, அதோட அக்கா வேகமா போய் எடுத்துட்டு ஓடியாந்துட்டேன். எக்கா, நாங்க சொன்னது ட்ராலிக்கா, வாளி கிடையாது. இங்க பாருங்க, இந்த மாதிரி ஒரு கூட கம்பி கொடுப்பாங்க, இதுக்கு பேரு தான் ட்ராலி. நம்ம வேணுங்கிற சாமான புறம் அள்ளி இந்த கூட கம்பிக்குள்ள போட்டு மொத்தமா பில் போடுற இடத்துல கொடுத்தோம்னா அவங்க பில்ல போட்டு நம்ம கட்டப்பையில அள்ளி வச்சு கொடுத்துருவாங்க. அட, இதை எடுத்துட்டு வரதுக்கு நாங்களாம் போனோமா, இல்ல பாத்ரூம் வாளியை தூக்கிட்டு வரதுக்கு நாங்களாம் போனோமா? சீ, கருமம் தூரப்போ. ஐயே, இப்படி வந்து இவளுகளோட அசிங்கப்பட்டுட்டமே. இனி எத்தனை நாளைக்கு இதை சொல்லி சிரிக்க போறாளுகளோ தெரியலையே. தெரியும் டிவனசா, இது கூட தெரியாமல அக்கா இருக்கேன். உன்னையோட மூத்தவனா, இது கூட தெரியாம இருப்பனா சொல்லு. நம்ம இம்புடு காடு நடந்து வந்தோம்ல, அந்த கலப்பு தெரியாம இருக்கிறதுக்காக சும்மா பண்ணுனேன். சும்மா காமெடி பண்ணணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பண்ணுன டீ நெடுவாளி. சரி சரி அன்னைக்கிலேக்கா, பண்ணு ரொட்டி வரிக்கி எல்லாம் நீ பண்ணுவேன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ நம்ம சாமா எடுப்போமா? வாங்க, ஆளுக்கு ஒரு பக்கமாலாம் போக வேணாம். நான் அன்னைக்கிலேக்காவோடையே போய் சாமா எடுத்துட்டு வாரேன். வாக்கா வா, என்னோட சேர்ந்து வந்து சாமா எடு. ஆமாட்டி நெடுவாளி, அக்காவும் அதைத்தான் நினைச்சேன். நம்ம 2 பேரும் தொடங்கி தனியா இப்படி பேசிக்கிட்டே நல்ல டின்னர் செட்டா போய் இந்த சாமானப்புறம் பொறுக்கிட்டு வருவோம். சரியா? டின்னர் செட்டா போறீங்களா? டின்னர் செட்டுனா என்னது? புது வார்த்தையா இருக்குது. இந்த மனசாக்குட்டிக்கு ஒண்ணுமே தெரியாது. நான்லாம் டவுன் பக்கம் வந்துட்டேன்னா இப்படிதான் ரொம்ப நாகரிகமா நடந்துக்கிறதுக்கு டின்னர் செட்டா இருப்பேன்னு சொல்லுவேன். அதுக்கு பேரு தான் டின்னர் செட்டு. நாகரிகமா இருப்போம்ல, அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. அவளுக்கு இங்கிலீஷ் தெரியாது இல்லட்டி, அதனாலதான் அவ அப்படிலாம் முழிச்சுக்கிட்டு இருக்கா. என் மகளுக்கு எனக்கு நிறைய டின்னர் செட்டா இருக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துருக்காளுகள்ல, அதனால எனக்கு சூப்பர் மார்க்கெட்ல எப்படி நடந்துக்கிறணும்னு தெரியும். வாட்டி நடுவலி, நம்ம நல்ல டின்னர் செட்டா போய் சாமான்லாம் எடுப்போம். வனசக்கோ, டீசெண்டுக்கு தான் டின்னர் செட்டு போடுது அன்னைக்கிலேக்கா. சரி சரி, நீ அந்த பக்கம் போய் டின்னர் செட் ஆயிரு, நாங்க 2 பேரும் இந்த பக்கம் போய் டின்னர் செட்டா இருக்கோம். சரி அன்னைக்கிலேக்கா, போய் சாமான எடு ஃபர்ஸ்ட். ஏட்டி நெடுவாளி, நம்மளும் வனசா வச்சிருக்கிற வாளியை ஃபர்ஸ்ட் போய் எடுத்துட்டு வந்துருமா? அந்த வாளி இருக்கிறது பாரு, அழகா டொர்னு உருட்டிக்கிட்டே சாமா எடுக்கலாம் போல, நல்ல கையே வலிக்காது. வாட்டி முதல்ல அந்த வாளியை போய் எடுத்துட்டு வந்துருவோம். ஏட்டி நெடுவாளி, எம்பூட்டு சாமான கும்பிச்சு வச்சிருக்காங்க பாருவே, அதத்தையும் எடுப்போமான்னு தெரியலட்டி. அட எடுக்கா, உனக்கு என்னெல்லாம் தோணுதோ, உனக்கு என்னெல்லாம் வேணுமோ எடுத்தது வாளிக்குள்ள போட்டுக்க. அப்புறம் நம்ம கடைசியில எது வேணும் வேணாங்கிறத கழிச்சுக்கிறலாம். நீ உன் மனம் போன போக்குல உனக்கு தேவையானது போல எடுத்து போடுகிறதே இல்லை. ஏட்டி நெடுவாளி, விளம்பரத்துல நேத்து பார்த்தேன், இந்த ஒரு எண்ணெய் டப்பா வாங்கினோம்னா இந்த எண்ணெய் பாக்கெட் ஃப்ரீன்னு. அதை நம்ம செட்டியார் கடையில கேட்டதுக்கு ஃப்ரீயே கொடுக்க மாட்டேன்ட்டாருட்டி. ஆனா இந்த கடையில பரவாயில்லையே, ஏமாத்தாம அப்படியே ஒட்டியே வச்சிருக்காங்க. நம்ம இதை ஒரு பாக்கெட் எடுத்து போட்டுக்குருவோம். அட என்னக்கா, நீ 1 லிட்டரும் 1/2 லிட்டருமா வாங்கிக்கிட்டு இருக்க? நீ ஒரு ஆளு மட்டுமே ஒரு நாளைக்கு 1 லிட்டர் எண்ணெய் ஊற்றி குடிக்கிறது மாதிரி இருக்க. 1 லிட்டர் எண்ணெய் போய் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்க. அந்த ஆவாறு கீழே 5 லிட்டர் கேன் இருக்கு, அதை தூக்கி வாளிக்குள்ள போட்டுக்க. காசெல்லாம் கடைசியில கம்மி பண்ணி தருவாங்க. அட எடுத்து போடுக்கா. ஆமா நீ சொல்றதும் சரிதான். ஓயாம வந்தா நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்கு வாங்கிட்டு இருக்க போறோம். வந்த நேரத்துல எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டு போயிருவோம். என்னட்டி, 5 லிட்டர் எண்ணெய் கேனே எடுத்தாச்சு. வேற என்ன சாமான் வாங்குறது? இந்த பல்லு பொடி, கோழிக்கெட்டு, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, சீரகம், சோமெல்லாம் எந்த பக்கம் இருக்குன்னு தெரியலையே. ஏன் அன்னைக்கிலேக்கா கோல்கேட் கேட்டுக்கிட்டு இருந்தீல, இந்தா நல்ல பெரிய கோல்கேட்டா கிடச்சிருக்கு. இது எப்படி உனக்கு 4 மாதத்துக்கு வரும் கோய். அடே எங்க அப்பா, எம்பூட்டு தண்டி கோல்கேட்டு. ஏட்டி நெடுவாளி, நாங்க வீட்டுல இருக்கிறது 4 பேரு, எங்க 4 பேருக்கு எதுக்கிட்டு இத்த தண்டி பாக்கெட்டு?
எக்கா நம்ம இன்னும் டெய்லியுமே சூப்பர் மார்க்கெட் வரோம், வர்ற நேரம் இந்த மாதிரி சாமானெல்லாம் அள்ளி போட்டு வீட்டுக்கு கொண்டுட்டு போயிருந்தேன், நல்ல மாத்த கணக்கில் வச்சு யூஸ் பண்ணலாம்லக்கா, எடுத்து போடு. ஆமாடி நெடுவழி, நீ சொல்றதும் சரிதான், நான் எடுத்து வச்சுக்கிறேன். எம்மாடியோ எட்டி தொலைய மாட்டேங்குதே, இந்த நெட்ட குரங்கு பேசாம பார்த்துக்கிட்டே இருக்காளே, இதை எட்டி எடுக்கக்கூடாது. எட்டி நெடுவழி. ஐயோ, 1 கிலோ பாக்கெட்டுன்னு நினச்சோம்னா இது 3 கிலோ கோதுமையாவில் இருக்குது. 3 கிலோ கோதுமை மாவை வாங்கி என்ன செய்ய போகிறோம்? சரி, 2 நாளைக்கு ஒருக்க 3 நாளைக்கு ஒருக்க மாமாவுக்கு சப்பாத்தி சுட்டு கொடுப்போம், பிள்ளைகளுக்கு பூரி சுட்டு கொடுப்போம். இது என்ன கெட்டு போகிற பொருள் என்ன? நம்ம பிள்ளைகளுக்கு ஆகிற பொருள் தானே, எடுத்து வச்சுக்கிடுவோம். அந்த மாதிரி நீனே முடிவு பண்ணி எல்லாத்தையும் அள்ளி உள்ளிக்கு போட்டிருக்கா, கடைசியில் பில்லை பார்த்துக்குருவோம். ஏக்கா அது பூரா ஷாம்பு பாட்டிலே பவுடர் டப்பாலாம் இருக்குதுக்கா, உனக்கு என்னென்ன ஷாம்பு வேணுமோ எல்லா ஷாம்பையும் எடுத்து அள்ளி போட்டுக்க. ஏட்டி நெடுவாளி, ஷாம்பு பாட்டில் எல்லாம் வாங்கி வச்சோம்னா எனக்கு கட்டுப்படி ஆகாதட்டி. நல்ல பாக்கெட் இருக்குல்ல, கிளினிக் ப்ளஸ் பாக்கெட்டு, அதில் ஒரு 20 பாக்கெட் ஒரு சரம் வாங்கி போட்டோம்னு வச்சுக்கவே, நான் என் கூந்தலுக்கு ஒன்றொன்னா தேய்ச்சி ஒரு மாத்தைக்கு காலியாக்கிடுவேன். அப்புறம் மாமா பாதி பாதியாக தேய்ச்சி அவங்க ஒரு 10 நாளைக்கு காலியாக்கிடுவாங்க. 20 பாக்கெட்டு எங்கள் வீட்டுக்கு ஒரு மாத்தைக்கு சரியாக வரும்ட்டி. இந்த டப்பால என்ன 90 ரூபா 110 ரூபா போட்டிருக்கு. இம்புட்டு காசுக்கு வாங்கி என்னட்டி செய்யறது? அது 2 ஊற்றி தேய்ச்சோம்னா காலியாக போயிடும். ஐயோ, நம்மளுக்கெல்லாம் பாக்கெட்டு தான்ப்பா லாயக்கு. எக்கா சும்மா எப்போ பார்த்தாலும் காசு பணம் பாக்கெட்டு மோர் தயிர்னு சும்மா என்னத்தையாச்சும் சொல்லிக்கிட்டே தெரியாம நல்ல கம்ம இருக்கும்க்கா. இந்த பாட்டில் உள்ள சாம்பல்லாம் எடுத்து போட்டுட்டு வா, உன் கூந்தலை விரிச்சு விட்டு தேய்ச்சின்னா சும்மா மனத்தை அள்ளி தூக்கும்ல, அட எடுத்து போட்டுட்டு வாக்கா, காசை கணக்கு பார்க்காத. அப்படி சொல்றியோ? இவ பேச்ச கேட்கலாமா வேணாமா? நம்ம வாட்டில் மளிகை கடையிலே வாங்கியிருக்கலாமோ? இங்கே வந்து ஊருப்பட்ட சாமான நிறைய அள்ளுறது மாதிரிலாம் தெரியுது. சரி, வாங்கி போட்டு தேய்ச்சிட்டேன் பாப்பமே. கூந்தலை விரிச்சு விட்டு தேய்ச்சா மனம் அடுத்த தெருவுக்கு மணக்கும் வேற சொல்றா. மணக்குதோ என்னமோ, பாக்கெட்டு சாம்பை விட டப்பா சாம்பு நல்லா மணக்கும் போல் இருக்கு. இந்த ஒரு முறை தேய்ச்சி பார்ப்போம், நல்லா இருந்துச்சுன்னா அடுத்த முறை வாங்குவோம், இல்லைன்னா அடுத்த முறை பாக்கெட்டே வாங்கிக்கிடுவோம். ஐயோ, நம்ம வாட்டில் கைக்கு வந்து எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டோம் கூடையில, எம்பிட்டு பில்லு வரப்போகுதுன்னு தெரியலையே. ஐயா, இந்த வண்டி வேற ஒரு சவைக்கு நிற்க மாட்டேங்குது. 4 பக்கமும் கார் மாதிரி ரோதையை கட்டி விட்டுட்டாங்க. அதை இழுக்கிற பக்கத்துக்கு நம்ம போக வேண்டியது இருக்குது, நம்ம இழுக்கிற பக்கம் வர மாட்டேங்குது. ஏன் வண்டி இந்த பக்கம் வா, அக்கா இந்த பக்கம் நிற்கிறேன் பாரு. என்ன அன்னைக்கிலிக்கா ராலி கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீ? என்ன இங்கே பாரட்டி நடுவாளி, மாமா வச்சிருக்கிற மாட்டு வண்டியே தேவலை போல் இருக்கு. நம்ம இழுக்கிற சவைக்கு தானே மாட்டு வண்டி போகும், ஆனா இந்த வண்டி வாலி வண்டி, அதை இழுக்கிற தசைக்கு தாண்டி நான் ஓட வேண்டியது இருக்கோய். எக்கா நீ என்ன அது கூட சேர்ந்து வண்டி ஓடிக்கிட்டு இருக்க? நீ சாமா வாங்க வந்தியா இல்ல வண்டி ஓட்ட வந்தியா சொல்லு. இழுக்குது வரட்டி நடுவாளி, இழுக்குது வர நீ. அடி பாவி அன்னைக்கிலிக்கா, என்ன இப்படி பொத்துன்னு மேல சாயிர? நடுவாளி அக்காவை விட்டுறாதட்டி, நல்லா அமைக்கி முட்டு கூடு, காலால நல்லா முட்டு கொடுட்டி. இந்த சாமா வேற கீழே கொட்டிரும் போல் இருக்கு. அதுல ஒரு தேனு பாட்டில் வேற வாங்கி போட்டிருக்கேன், பாட்டில் கீழே உடஞ்சிச்சுன்னா நம்ம தாண்டி கூட்டி அல்லனே. ஐயோ கடவுளே, நீங்க எல்லாம் ஒரு ஆளுன்னு உங்களெல்லாம் போய் சூப்பர் மார்க்கெட் கூட்டிட்டு வந்தேன் பாரு, என்னைய சொல்லணும். ஹலோ மேடம், என்ன மேடம் பண்ணிட்டு இருக்கீங்க? லிப்ஸ்டிக் போட்ட பாப்பா, இங்க வாரு, அக்கா கீழே விழுந்துட்டே என் தங்கச்சி நெடுவாளி என்னைய முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கா. நீ வந்து ஒத்த கையை பிடிச்சி தூக்கி விட்டினா நீ நல்லா இருப்ப, உனக்கு கோடி புண்ணியமா போகும். ஐயோ மேடம், ஸ்லிப் ஆயிட்டீங்களா மேடம்? ட்ராலியை ஒழுங்கா கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும் மேடம். நீங்க கொஞ்சம் இழுத்து பிடிச்சிருப்பீங்க, அதனாலதான் ட்ராலியோட டயர் மேல சாஞ்சிருச்சு போல் இருக்கு. எக்கா இவன் நின்றுக்கிட்டு என்னக்கா எதனால விழுந்தோம்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏ பொம்பளை, இந்த ஊதாச்சலை கட்டி இருக்கிற குண்டு பொம்பளைய தூக்குமா? ஐயையோ, நானே விளக்க மாறி இருக்கேன், இவளுக மேல விழுந்து என்னையோ உடச்சு விளக்க மாத்து குச்சி ஆக்கிடுவாளுக வளருக்கே. மேடம் கவலைப்படாதீங்க மேடம், நான் இருக்கேன் மேடம், உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஏம்மா உனக்கு ரொம்ப நேரமா வாய் மட்டும்தாம்மா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு, கொஞ்சமாவது அந்த வண்டி என்கிட்ட தள்ளி விட்டுட்டு இந்த குண்டு பொம்பளைய தூக்குமா, என்னால தாங்க முடியல. நெடுவாளி அக்கா டிக்கிய இழுத்து அமைக்கி புடிட்டி. மேடம் கவலைப்படாதீங்க மேடம், இப்போ நான் வண்டியை தள்ளி வச்சிடுறேன் மேடம். போச்சே பின்னாடி ஒண்ணுமில்லாம போச்சே. எம்மாடி அம்மா, ஒரு 2 பேர் இப்படி விழுந்து சாக கிடக்குறமே, இந்த புள்ள நின்றுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஏன் புள்ள செத்த கையை பிடிச்சி தூக்குவோம் முட்டி. மேடம் ஹலோ மேடம், உங்களுக்கு கை எங்க இருக்கு கால் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு 1/2 நாள் ஆயிரம் போல் இருக்கு. நீங்களாவே உங்க கையை கொடுத்துருங்க மேடம். அடி பேதி எடுப்பாளே, என் கையை பிடிச்சி தூக்குட்டி. கீழே ஒரு ஒட்டடை குச்சி விழுத்து கிடக்குறா, பாவம் புண்ணியத்துக்கு கூட்டிட்டு வந்து இப்படி விழுக கிடக்காளே, நான் என்ன செய்வேன்? மேடம் நல்ல கையை இழுத்து பிடிச்சு வாங்க மேடம். அம்மா என்னால எந்திரிக்க முடியலமா, குறுக்கெலும்பு உடஞ்சிருச்சான்னு தெரியல, என்னைய அப்படியே கை தாங்கள தூக்கி போட்டுருமா அந்த பக்கம். மேடம், உங்களை என்னால ஒரு ஆளா நெஞ்சு தூக்க முடியல, யாராவது 4-5 பேர் நின்னா வாங்க. இவ வேற நம்ம ஒத்தால தூக்குறதுக்கு 4-5 பேரை கூப்பிட்டு அசிங்கப்படுத்துறாளே.
ஐயோ அக்கா உனக்கு என்ன ஆச்சு? இந்தாட்டி பொம்பளை நீ ஏன் எங்க அக்கா கையை பிடிச்சு இழுத்துக்கிட்டு இருக்கறவ? முதல்ல கீழே விடுறியா இல்லையா? மேடம் நீங்க ஒரு கையை பிடிச்சு எல்லுங்க மேடம். இந்தாட்டி மைதா மாவு எடுத்து மூஞ்சி ஊற அப்பிக்கிட்டு வந்துட்டு எங்க அன்னைக்கு அக்கா கையை பிடிச்சா இழுக்கிற? ஒழுங்கு மரியாதை எங்க அக்கா கையை கீழே விடுறியா இல்லையா? ஏட்டி மெண்டல் கிறுக்கியலா, அக்கா கீழே விழுந்து குறுக்கு உடைஞ்சு வை கிடக்கண்டி கையை பிடிச்சு தூக்குங்கட்டி. லூசு வனசாக்கா, அன்னைக்கு கீழே விழுந்துட்டாங்க போல இருக்கு. கையை பிடிச்சு தூக்கி ஹெல்ப் பண்ணுங்க வாங்க. இது என்ன இந்த பக்கம் நெடுவாளி இப்படி போஸ் கொடுத்துட்டு கிடக்குறா? சரி அவளை அப்புறம் பாத்துக்குருவோம், முதல்ல அக்காவை தூக்குவோம். எக்கா எந்திரிச்சு நீனு கொஞ்சம் முக்கி எலும்புக்கா, என்னால தூக்க முடியல. அக்காவை முயற்சி பண்ணிக்கிட்டு தாமுட்டே இருக்கேன் மாடனே. எரும மாடு வனசாக்கா பாத்துட்டே இருக்கீங்களே, இத்த தண்டி உருவம் கீழே விழுந்து கிடக்கு. இதை தூக்குறதுக்கு ஹெல்ப் பண்ண வர்றியா கொஞ்சமாவது? எடில ரெண்டு பேரும் நின்றுகிட்டு ரெண்டு பக்கம் இழுக்கிறிய, நான் எந்த பக்கம் இழுக்கிறது? அதனாலதான் நின்றுகிட்டு இருந்தேன். மேடம் நீங்க என்னோட கையை பிடிச்சு அல்ல இழுங்க மேடம். இந்த பிள்ளை என்னடி இது சைனீஸ் காரி மாதிரி பேசிக்கிட்டு மேடம் அப்படின்னு முக்கிட்டு கிடக்குறவ. எடில ஒருத்தி விழுந்து கிடக்குற, நீங்க என்னடி பேசிக்கிட்டே இருக்கிறீங்க? எக்கா அன்னைக்கு கவலைப்படாத, நான் இந்த மைதா மாவை பிடிச்சி இழுக்கிறேன், மைதா மாவு உன்னை பிடிச்சி இழுக்கட்டேன். எடி மாடனே என்ன நல்லா தூக்கி விடுட்டி. மேடம் நீங்களும் கொஞ்சமாவது முயற்சி பண்ணினாதான் மேடம் தூக்க முடியும். கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க மேடம். அப்படிதான் மேடம் அப்படிதான். ஐயோ இவளுக என்ன ஆறாராமாங்கிற கதையால என்ன ஆட விட்டுக்கிட்டு இருக்காளுக. ஏட்டி என்ன தூக்குங்கட்டி. எக்கா என்ன இப்படி வண்டியில ஏறி உட்கார்ந்துருக்கிற? எப்பாடி ஒரு வழியா தூக்கிட்டீலாட்டி. எம்மாடி இப்பதான் எனக்கு உசுறு போயிட்டு உசுறு வருது. இது நல்ல சம்முன்னு மெத்து மெத்துன்னு இருக்கே. நம்ம எது மேல உட்காந்துருக்கோம்? மேடம் சாலிக்குள்ள நீங்க வாங்கி வச்ச மைதா மாவு பேக்கெட் கோதுமை மாவு பேக்கெட் மேல உட்காந்துருக்கீங்க மேடம். பாக்கெட்டு தெரிச்சிருச்சுன்னா எனக்கு தெரியாது. ஏம்மா இம்புட்டு நேரம் கீழே விழுந்து கிடந்தனே, அப்பெல்லாம் தெரிக்காததா இப்ப தெரிக்க போகுது. அட கொஞ்ச நேரம் பேசாம இருமா, இதுல செத்தோட உட்கார்ந்து இருந்துட்டு எந்திரிச்சுக்கிறேன். எக்கா நீ மட்டும் நல்லா வண்டி மேல உட்காந்து டரு டருன்னு ஓட்டலான்னு பாக்குறியோ? நானும் வந்ததுல இருந்து இந்த வண்டியில ஏறி உட்காந்து ஓடுவோம் பாக்குறேன், எவளுமே தள்ளி விட வரமாட்டேங்கிறாளுங்க. நீ மட்டும் நல்லா சாலியா ஏறி உட்காந்துருக்க. ஏட்டி சாலியாவா உட்காந்துருக்கேன்? சாலியா டங்கு வாரு கலண்டு போய் உட்காந்துருக்கனா சாலியா உட்காந்துருக்கனா? ஏய் நெடுவாளி, அன்னைக்கு அத்தை தண்டி பொம்பளையே எந்திரிச்சிருச்சு. நீ என்னட்டி இத்தனையோட்டு உடம்ப வச்சுட்டு இப்படி படுத்திருக்க? எந்திரிடி. ஐயோ நானாவா படுத்திருக்கேன்? அந்த எருமை என் மேல வந்து சாஞ்சு இப்படி மல்லாந்து கிடக்கானே. ஏட்டிலா அன்னைக்கு மேல விழுந்த நெடுவாளி தப்பிச்சிருக்காளே. இவன் நல்ல கெட்டிக்கார ஆயுசு உள்ள விட்டியோ. ஏட்டி நான் என்ன கரடியா காண்டாம இருக்க மாட்டி? நான் வந்து மேல விழுந்தேன்னா உசுரோட இருக்க மாட்டாங்களோ? அடியே வந்தேன்னு வச்சுக்க ஒத்தரோசா உன்னைய உண்டுலேன்னு பண்ணி போடுவேன். அம்மா மேடம் மேடம் நீங்க டயர்டா இருக்கீங்கன்னு தான் நான் உங்களை மேலேயே உட்கார வச்சேன். இப்போ நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுறீங்க. அப்ப கீழே இறங்கிருங்க மேடம். எங்க ஓனர் வந்தா என்னதான் திட்டுவாரு. ஐயா இங்க பாருமா மைதா மாவு. அக்கா ரொம்ப சேடா இருக்கேம்மா, ரொம்ப கவலையா இருக்கேன். உனக்கு இங்கிலீஷ் தெரியுமா? என் மகளுக எனக்கு சூப்பர் மார்க்கெட் போகையில இங்கிலீஷ்ல பேசணும்னு சொல்லி கொடுத்தாளுங்க. சேடுன்னா தெரியுமா? ஆனா கவலையா இருக்கிறது. நான் ரொம்ப கவலையா இருக்கேம்மா, என்னால முடியலம்மா, இடுப்பெல்லாம் வலிக்குது. கொஞ்ச நேரம் இந்த பெட்டிக்குள்ள உட்கார்ந்து இருந்துட்டு வரேம்மா. மேடம் அது சேடு இல்ல மேடம், சாடுனா தான் மேடம் கவலைன்னு சொல்லுவாங்க. ஏமா இப்ப நீ கடைக்கு வரவங்களுக்கு அப்புறம் இங்கிலீஷ் கத்து கொடுக்கறதுக்கு அங்கனக்குள்ள நிக்கிற. உனக்குள்ள ஒரு பிள்ளை விழுந்திருக்காத தூக்கி விடுவாளா? பார்த்தா இங்கிலீஷ் கத்து கொடுத்துக்கிட்டு இருக்கா. மேடம் அந்த அக்கா ஒல்லியா தானே மேடம் இருக்காங்க. இந்த அம்மா குண்டு பூசணிக்கா மாதிரி இருக்கிறதுனால தான் 3 பேர் தேவைப்பட்டுச்சு. அவங்க முருங்கக்கா மாதிரி தானே இருக்காங்க. நீங்க ஒத்தாலே செஞ்சு வரலால தூக்கி தோல்ல போட்டுட்டு போயிடலாம் மேடம். இந்த பிள்ளைங்க நல்லா தான் பேசுது. பார்க்க நல்லா பவுடர் அடிச்சுக்கிட்டு பவ்யமா நின்றாலே பேச்செல்லாம் பயங்கரமா இருக்கு. எடி ஏட்டிலா நீங்க என்னைய தூக்குவீங்களா இல்லை இங்கனையே போட்டுட்டு போயிருவீலாட்டி? ஆளுக்கு மாத்தி பேசிக்கிட்டே இருக்கீங்க. ஒருத்தி கூட கையை கொடுத்து தூக்க மாட்டேங்கிறீங்களாட்டி? வாட்டி நெடுவாளி நான் தூக்குறேன், வா அப்படியே கையை கொடு. எம்மா நீ ஒருத்தியாச்சும் என்னைய தூக்குறதுக்கு வந்தியே தூக்குமா? எட்டி மாடனே உன் முடிய மூக்குக்குள்ள போதட்டி அங்க தள்ளி நில்லுட்டி. எக்கா உங்களுக்கு வேணும்னா நீங்க தள்ளி நில்லுங்க, நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன்ல, நீங்க சும்மா தானே நிக்கிறீங்க. கருமம் சும்மா ஸ்டைல் பண்ணிக்கிட்டு குதிரை வேலை போட்டுக்கிட்டு திரியாளுக்கு எப்படி மினிக்கிட்டு நாத்தம் குடலை புடுங்குது. எத்தனை நாள் ஆச்சோ தலைக்கு சாம்பு போட்டு குளிச்சு. எம்மாடி ஒரு வழியா எந்திரிச்சு நின்றுட்டோமா? சி இந்த இடுக்குள்ளேயும் இண்டுக்குள்ளேயும் விழுந்துக்கிட்டு எந்திரிக்க முடியுதா? ஓகே மேடம் எல்லாரையும் எழுப்பி விட்டு சேவ் பண்ணிட்டேன். நீங்க எல்லாம் போய் ஜாமான் எடுங்க. எங்க ஓனர் வந்தா என்னதான் திட்டுவாரு. அப்பாடி எல்லாரும் போயிட்டாலேதா. செத்தோட நல்ல சம்மன் இது மேலே ஏறி உட்கார்ந்தது நல்லா இருந்துச்சு. என்ன அன்னைக்கிலிக்கா அடுத்த ரவுண்டு என் மேலே விழுகலான்னு பார்க்குறியோ? ஒழுங்கு மரியாதையாக கீழே இறங்க சொல்லிவிட்டேன். நெடுவாளி அக்காவை இங்க இருந்து அந்த மூளை வரைக்கும் ஒரு ரவுண்டு கூட்டிட்டு போட்டி. அப்படியோட வண்டியோட சேர்த்து அந்த முட்டு சந்தில் வேணா உன்னைய தள்ளி விட்டுட்டு போகிறேன். மூளை வரைக்கும்லாம் தள்ளிட்டு போக முடியாது. ஆளையும் சைஸுகளையும் பாரு. இறங்குக்கா கீழே. எப்பா என்ன வரத்துக்கு வராளுக. ஐ
எவ்வளோ பிஸ்கெட்டு சாக்லேட்டு முறுக்கு மிச்சரு சிப்ஸு ச்சே எம்பிட்டு இருக்குது இதில் எல்லாம் ஒன்றொன்னா எடுத்து திண்டாலே மத்தியான சாப்பாட்டை இங்கேயே போக்கிடலாமே. எடுத்து சாப்பிடுவோம். யார் பார்க்க போகிறா? ஐ என்ன பிஸ்கட் இது? பேரை பார்ப்போம். LITTLE லாட்டில் POSS. POSS போஸா இல்லை பாஸா? சரி ஏதோ ஒன்று, நமக்கு தேவை பிஸ்கட்டு, எடுத்து சாப்பிடுவோம். ஆஹா, இந்த பிஸ்கட்டு சூப்பரால இருக்குது. இந்த பிஸ்கட்டில் உள்ள டேஸ்ட்டு இம்புட்டுனால நம்மளுக்கு தெரியாமல் போச்சே. சே, இதில் ஒரு 4-5 பாக்கெட் அள்ளி உள்ளே போடணும். நெடுவாளி ஏட்டி நெடுவாளி, எங்கிட்ட இருக்க என்னைய விட்டுப்புட்டு? ஐயையோ எவ்வளோ வாராளுக போல் இருக்கே. இந்த பிஸ்கட்டோட பார்த்தா அசிங்கமாக போயிடும். பிஸ்கட்டை கீழே ஓடவும் மனசு இல்லை, திங்கவும் முடியாது. என்ன செய்யறது? ஐயையோ அன்னைக்கு லீக்க வேற பார்த்துருச்சே, இப்போ எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. ஏட்டி நெடுவாளி, என்னட்டி இது? பிஸ்கட்டை தூக்கி கையில வச்சு திண்டுக்கிட்டு இருக்கிறவ அப்படிலாம் இந்த சூப்பர் மார்க்கெட்ல எடுத்து திங்கலாமோ? இது தெரிஞ்சிருந்தா எம்பூட்டு இந்நேரம் திண்டு தீர்த்திருப்பேன். ஐயோ ஐயோ, இம்பூட்டு காடு சுத்தின நேரம் பூரா வீணா போச்சுட்டி. அக்கா அப்படிலாம் நம்ம இஷ்டத்துக்கு எடுத்து திங்க கூடாதுக்கா. இந்த இடம் கொஞ்சம் ஒதும்பரமா இருக்கே, யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சு நான் தாக்கா இந்த ஒரு ரொட்டி பாக்கெட்டை மட்டும் பிரிச்சு திண்டுக்கிட்டு இருக்கேன். யார்கிட்டையும் சொல்லிடாதக்கா, அசிங்கமா போயிடும். நெடுவாளி, அக்காவுக்கும் வயிற்ற ரொம்ப பசிக்குதுட்டி. கீழே மேலே விழுந்து எந்திரிச்சுன்னா அதில் குடல் எல்லாம் வெளியில் வந்துருச்சு. அக்காவுக்கு ஒரே ஒரு சிப்ஸு பாக்கெட்டு மட்டும் எடுத்து தரியா? நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். சரி சரி, ஒரு சிப்ஸ் பாக்கெட்டுக்கு மேலே வேற எதுவும் கேட்கக்கூடாது சரியா? அப்புறம் எல்லாரும் நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்க, குனிய வச்சு கும்முன்னு கும்மிடுவாங்கக்கா. சரி சரி, ஒன்றுக்கு மேலே கேட்க மாட்டேன். ஒன்று மட்டும் எடுத்து தாட்டி. இந்த புடி, என்னோட பிஸ்கட் பாக்கெட்டுக்கும் உன்னோட சிப்ஸ் பாக்கெட்டுக்கும் கழிஞ்சு போயிருச்சு. இதுக்கு மேலே நானும் எடுத்து திங்க மாட்டேன், நீனும் எடுத்து திங்க கூடாது சரியா? சரி சரி டி, கேட்க மாட்டேன். சும்மா சின்ன பிள்ளை கணக்காக பேசிக்கிட்டு. நல்ல மொறுன்னு இருக்குல்ல டி. மேடம், என்ன மேடம் பண்ணிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் கூட மேனஸே இல்லாம சூப்பர் மார்க்கெட்ல வந்து பாக்கெட் அப்புறம் பிரிச்சு தின்னுட்டு இருக்கீங்க. எக்கா அன்னைக்கிலேக்கா மாட்டிக்கிட்டோம்க்கா. இந்த கடையில் இந்த மாதிரிலாம் பிரித்து திங்கக்கூடாது. நான் தான் பசி தாங்க முடியாமல் எடுத்து 2 வாயில போட்டுட்டேன்க்கா. என்ன மாதிரி சொல்லி சமாளிச்சிருக்கா, இல்லைன்னா அசிங்கமாக போயிடும். அடி பாவி நெடுவாளி, நீ ஒரு ரொட்டி பாக்கெட்டை கையில் வச்சிருக்கவுடனே நானும் சிப்ஸ் பாக்கெட்டு கேட்டேன். இப்போ என்னையும் சேர்த்து அசிங்கப்படுத்தி பட்டியட்டி. எக்கா ரொம்ப ஓவராக நடிக்காதக்கா. அதை மாட்டிக்கிட்டோம்ல, எதமாச்சும் சொல்லி சமாளிக்கா. நீ சொன்னால் நம்புவாங்க. இங்கே பாருமா மைதா மாவு பிள்ளை, நாங்கள் வந்து இந்த சிப்ஸ் பாக்கெட்டு அப்புறம் இந்த பிஸ்கட்டு பாக்கெட்டு இதெல்லாம் நமுத்து போகாமல் நல்ல மொறுன்னு இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காண்டி நாங்கள் வந்து பிரித்து ஒன்று திண்டு பார்த்தோம். அதை அப்படியே அந்த கூடைக்குள்ளே போட்டுட்டு போயிடுவோமா? நீ எதுக்கும் கவலைப்படாத சரியா? இங்கே பாருங்க மேடம், 2 பேரும் சேர்ந்து நதிக்கிற வேலை வச்சுக்காதீங்க. நீங்கள் 2 பேரும் ஒளிஞ்சு உட்காந்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்ததை எங்கள் கேமரா காட்டி கொடுத்துருச்சு. நெடுவாளி, கேமரா காட்டி கொடுத்துருச்சா முட்டி? இந்த கடையில் கேமராலாம் வச்சிருப்பாங்கன்னு நீ ஏன் முட்டி சொல்லல? அப்போ நான் விழுந்ததெல்லாம் படம் பிடிச்சி போட்டு காட்டுவாங்களோ? எக்கா இப்போ நம்ம என்ன நிலமையில திருட்டுப்பட்ட வாங்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம். நீ என்னடானா விழுந்ததை படம் பிடிச்சி காட்டிடுவாங்களேன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கியோ? என்ன மாதிரி இதுக்கு மேலே சொன்னேன்னு வச்சுக்கவேன், பல்ல கலட்டி போடுவேன் ராஸ்கல். என்ன மாதிரி சொல்லி அந்த பிள்ளைய விரட்டி விடுக்கா, இல்லைன்னா அசிங்கப்படுத்தி போடுவாங்க. இங்கே பாருமா தங்கச்சி, நாங்கள் வந்து அந்த பொருள் எல்லாம் பில்லு போட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம் சரியா? இப்போ ரொம்ப பசிச்சுச்சா, அதனால தான் ஆளுக்கு ஒரு பாக்கெட்டு பிரித்து கணக்கில் ஓரமாக உட்காந்து திண்டுக்கிட்டு இருந்தோம். நீ என்னமோ தப்பாக நினைக்காத. நாங்கள் திண்டு முடிச்சாலும் அந்த பேப்பரை எடுத்து கொண்டு போய் பில்லு போட்டுருவோம் சரியா? நாங்கள்லாம் ரொம்ப மானஸ்த குடும்பத்தை சேர்ந்தவங்க. எங்கள் ஊர் பக்கம் வந்து எங்களை கேட்டுப்பாரு, நாங்களாம் எப்பேற்பட்ட ஆளுக்குன்னு அவங்களாம் சொல்லுவாங்க. அதனால நீ எங்களை தப்பாக நினைக்காதம்மா. நாங்கள் எல்லாத்துக்கும் பில்லு போட்டுருவோம் சரியா? ஓகே மேடம், உங்களுக்கு எல்லா பர்ச்சேசிங்கும் முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் வந்து பில் போட்டுக்கலாம். சரிம்மா, நீங்கள் முன்னாடி போங்க, நாங்கள் பின்னாடி வரோம். மேடம், திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டீங்களா மேடம்? பில் போட்டுடலாங்களா? எடுத்தாச்சுங்க. எல்லாரோட திங்ஸுக்கும் தனித்தனியாக பில் போட்டுருங்க. நாங்கள் உள்ளே வரும்போது ஒரு கட்டப்பை கொடுத்தோம்ல, அந்த கட்டப்பையில் போட்டு கொடுத்துருப்பா. அது எங்களுக்கு ஜவுளி கடையில் கொடுத்த கட்டப்பை. அடுத்த வருஷம் தீபாவளிக்கு தான் கட்டப்பை தருவாங்க. அது வரைக்கும் இந்த கட்டப்பை வச்சுதாப்பா நாங்கள் ஒப்பைத்தானே. மறந்துடாமல் ஏன் மட்டும் கட்டப்பையை பார்த்து போட்டு கொடுத்துரு. அதில் நான் வந்து நேபாளிஸில் வந்து அச்சு வச்சுருக்கேன், மாற்றிடாமல் எடுத்து கொடுப்பா. ஓகே மேடம், ஓகே, நான் அந்த கட்டப்பையிலேயே போட்டுறேன் மேடம். இங்கே பாருங்க மேடம், உங்களுக்கு வந்துட்டு 12,500 ரூபாய் பில் வந்திருக்கு. அப்புறம் இந்த ஊதா கலர் சேலை கட்டியிருக்கிற மேடம்க்கு 17,800 ரூபாய் பில் வந்திருக்கு மேடம். ரோஸ் கலர் சேலைக்கு 20,000 ரூபாய். அந்த குதிரவால் போட்ட மேடம்க்கு 17,900 ரூபாய். எடி நெடுவாளி,
அண்ணாச்சி கடையில 2500 ரூபாய்க்கு வாங்குற சாமானே அதிகம் சொல்லிக்கிட்டு இருக்கிறவனா என்னைய கூட்டிட்டு வந்து 17,000 ரூபாய்க்கும் 18,000 ரூபாய்க்கும் சாமான் வச்சுட்டீ. எக்கா எனக்கே ஆச்சரியமா தாக்கா இருக்குது. என்னது இது, இந்த அம்மா இம்புட்டு பில்லை போட்டு வச்சிருக்கு. ஏம்மா நீ அழிச்சு கழிச்சு முதல்ல இருந்து பில்லு போடுமா. மேடம் நான் சிஸ்டத்துல தான் மேடம் போட்டுட்டு இருக்கேன். நீங்க ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க. கேஷா கார்டா மேடம்? எனக்கெல்லாம் கேஷ் வேணாம் கார்டு வேணாம். எனக்கு இந்த சாமானே வேணாம், நீனே வச்சுக்கப்போ. அப்புறம் நான்லாம் அண்ணாச்சி கடைக்குள்ள போயிட்டு வந்தேன்னா 500 ரூபாய்க்கு ஒரு கட்டப்பை நிறைய சாமான் கொண்டுட்டு வருவேன். இவன் என்னடானா 17,000 பில்லை போட்டுவிட்டு இத்தனையோண்டு கூடைக்குள்ள சாமான் வச்சிருக்காளே, என்ன சங்கதி? அன்னைக்கிலேக்கா நம்ம வாங்கின ஜாமானுக்கெல்லாம் பில்லு கட்டாமல் விட மாட்டாங்க. நம்ம வாங்க அப்புறம் வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுவோம். அப்படி சொல்றியோட்டி மாடனே, நீ சொல்றது நல்ல ஐடியாவத்தே இருக்குது. இப்படி சாமானை கொண்டுட்டு நான் என் வீட்டுக்கு போனேன், என் மாமியா கிழவி என்னைய மறுபடியும் விளக்க மாத்தாலே அடிச்சு என் அண்ணன் வீட்டுக்கு விரட்டி விட்டுருவா. வா நம்ம 2 பேரும் இப்படியே எஸ்கேப் ஆயிடுவோம். அவளுக்கு என்னமோ தொலையட்டும். ஏக்கா அன்னைக்கு சொல்லாம கொள்ளாம எங்க போற? இந்த பாத்ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் நெடுவாளி, இப்போ வந்துருவோம். மேடம் அவங்க பாத்ரூம் போயிட்டு வரட்டும் மேடம். நீங்க கேஷா கார்டா மேடம்? அவளுக்கு 2 பேரும் எஸ்கேப் ஆயிட்டாளுகளோ, நம்மளும் என்னத்தையாவது சொல்லிட்டு ஓடுவோம். ஏமா நானும் பாத்ரூம்